அன்பிற்குரிய கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு கல்வி இலவசமாக கொடுப்பாங்க? திமுக ஆட்சிக்கு வந்தால் கல்வி எல்லாருக்கும், ஏழைக்கும் பணக்காரனுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரே தரமான கல்வியை கொடுப்பாங்களா? அப்படி எதனா தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? இல்லை ஆட்சி மாறி அதிமுக வருது அப்படின்னா அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? இந்த தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏழை பணக்காரன்னு கல்வியில் வேறுபாடு இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தரமான ஒரே கல்வியை கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்களா? சரி, மருத்துவத்துக்கு வாங்க. மருத்துவத்தில் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே தரமான மருத்துவம் கிடைக்கும். மருத்துவத்தில் தனியாரே இருக்காது. எல்லா தனியார் மையத்தையும் ஒழித்து கலெக்டராக இருந்தாலும் சரி, சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு அரசு அதிகாரிகள், எம்எல்ஏ, எம்பி யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மருத்துவம் தான், எல்லாருக்குமே இலவசம் அப்படின்ற நிலைமையை உருவாக்குறதுக்கு எந்த கட்சியாச்சும் வாக்குறுதி கொடுத்துருக்கா? கல்வியில் இருக்கிற தனியார் மையத்தை ஒழித்து எல்லாமே அரசு தான், கல்வியில் தனியாரே கிடையாது, எல்லாமே அரசு கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்களா? எந்த கட்சி இந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? அப்போது சரி, திமுக அதிமுக விட்டு மற்ற கட்சிகள், விஜய் சொல்கிறாரா, சீமான் சொல்கிறாரா, அதுக்கான வழிமுறை என்ன? சொல்கிறாங்கன்னா சீமான் சொல்கிறாருன்னா அதுக்கான வழிமுறை என்ன? எப்படி செய்வார்? அப்போது இன்றைக்குள்ள அதிகாரத்தை மாற்றுவதற்கான, இல்லை இந்த சிஸ்டத்தை மாற்றி புதிய சிஸ்டத்தை உருவாக்கத்தை பற்றி யாராவது சொல்கிறாங்களா? அப்போது நாம் தான் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், தமிழ்நாடு மக்கள் அதிகாரத்திற்கான கூட்டணி என்ன சொல்கிறோம், அந்த கூட்டணியுடைய வேட்பாளர் தோழர் சந்தோஷ்குமார் என்ன வாக்குறுதி கொடுக்குறாருன்னு சொன்னால், நாம் கல்வியிலும் மருத்துவத்திலும் இருக்கக்கூடிய எல்லா தனியார் கல்வி நிறுவனங்கள், எல்லா தனியார் மருத்துவமனைகளையும் அரசுடைமையாக்கி பணக்காரன் முதல் அரசினுடைய உயர் அதிகாரிகள் முதல் எம்எல்ஏ, எம்பி முதல் சாதாரண தொழிலாளியிலிருந்து விவசாயிகளிலிருந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மருத்துவம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி. கலெக்டர் வீட்டு பையனோ அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பான், ஒரு தொழிலாளியுடைய பையனோ ஒரு விவசாயியுடைய பையனோ அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காக நாங்கள் போராடுகிறோம். அப்போது அது எப்படி சாத்தியம்னு சொன்னால், இன்றைக்கு உள்ள இந்த அதிகார வர்க்க ஆட்சி முறையில் சாத்தியம் கிடையாது. அப்போது இந்த ஆட்சி முறையை மாற்றி எல்லா அதிகாரமும் உழைக்கிறவங்கிட்ட வரணும், தொழிலாளிகிட்ட வரணும், விவசாயிங்கிட்ட வரணும், சிறுதொழில் செய்கிறவங்கிட்ட வரணும், வணிகர்கள், இந்த மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 100க்கு 95% மக்கள் உழைக்கும் மக்கள் தான். அந்த 1% 2% தான் உழைப்பை சுரண்டி தின்னக்கூடிய பெரும் முதலாளிகள், பெரிய அரசியல்வாதிகள், பெரிய அதிகாரிகள், இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்தால் கூட 5% வரமாட்டாங்க. இந்த 5% பேர் தான் ஒட்டுமொத்த 95% மக்களை சுரண்டி சாப்பிட்றாங்க, கல்வியிலையாக இருக்கட்டும், மருத்துவத்திலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. அப்போ இந்த சிஸ்டத்தையே மாற்றி அதிகாரம் எல்லாத்தையும் உழைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு வரும்போது கல்வியில் உள்ள தனியார் மையம் ஒழிக்கப்படும், மருத்துவத்தில் உள்ள தனியார் மையம் ஒழிக்கப்படும், எல்லாமே அரசுடைமையாக்கப்படும். எனவே வாக்களிப்பீர். தமிழ்நாடு மக்கள் அதிகாரத்திற்கான கூட்டணியினுடைய வேட்பாளர் தோழர் சந்தோஷ்குமார் அவர்களுக்கு அவருடைய சின்னம் கட்டில். வாக்களிப்பீர், வெற்றி பெறச் செய்வீர். உழைக்கும் மக்கள் நாமே நமக்கான அதிகாரத்தை பெறுவோம். அதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற எங்களை ஆதரிப்பீர். கட்டில் சின்னம். வாக்களிப்பீர், கட்டில் சின்னம். நன்றி.